சுவாதி பாட்டு பாடுறேன்னு சொன்னேன் பாடலையா? ஆமாம், பாட்டு பாடி முடிச்சிட்டோடனே வந்து பாட்டு பாடுறேன்னு சொன்னேன் பாடலையான்னு கேளுங்க. முருகேசண்ணா, நான் பாட்டு பாடி முடித்து ப்ரைஸே வாங்கிட்டேண்ணா. இப்போ வந்து பாட்டு பாடலையான்னு கேட்குறீங்களேண்ணா, என்னண்ணா நீங்கள்? இன்றைக்கி வந்து சிம்பிளான சமையல், பாசிப்பயிறு குழம்பு, ரசம், அவரைக்காய் பொரியல். அவரைக்காய்ங்களா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அக்கா. அதுதான், வேறு என்ன சிம்பிளான சமையல், வேறு என்ன டெய்லி விதவிதமாக செய்வீங்களா என்ன? சிவகாமி அக்கா, இதுவே போதும் அக்கா, நீங்கள் வேற அக்கா, இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். பாசிப்பயிறு குழம்பு, ரசம் போதும் இதுவே. அப்புறம் என்ன அவரைக்காய் பொரியல், அப்புறம் என்ன சாதம். இதுக்கு மேலே வேறு என்னக்கா வேணும்? சிவகாமி அக்கா, என்னக்கா சிம்பிளான டிஷ்ஷுன்னு சொல்லிட்டீங்க. சுவாதி, நான் எங்கேயும் போகலம்மா, இங்கே தான் இருக்கேன், எனக்கு கேட்கல. அப்படிங்களாண்ணா? சரி, நேயர் விருப்பம் இல்லையா, நான் மறுபடியும் பாட்டு பாடுறேண்ணா, சரிங்களாண்ணா? சிவகாமி அக்கா வந்தவொடனே பாட்டோடு வந்தாங்க, சரின்னு சொல்லிவிட்டு நான் பாடிட்டேன். நீங்கள் தான் கேட்கலன்ட்டிங்கல்ல, நான் மறுபடியும் பாடுறேன். தங்கச்சி என் தங்கச்சி, தங்கமான தங்கச்சி, அவ்வளோதான். நான் அதுக்கு மேலே அவங்க லைன் அனுப்பலைண்ணா. அதுதான் அண்ணா. எங்கே தீனா அண்ணா கிளம்பிட்டாரா? லைட்டாக சுத்தன உடனே கிளம்பிடுவார். சிவகாமி சகோ, இது 3 ஐட்டம் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேண்டுமா? அதை தான் நானும் கேட்குறேன். சிவகாமி அக்கா பார்த்தீங்களா, முருகேசனும் அதான் சொல்கிறாங்க, இதுவே ஜாஸ்தி, இதுக்கு மேலே வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள் நீங்களே. இதுவே போதும் அக்கா. பாப்பாக்கெலாம் சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா? கொடுத்து அனுப்பிச்சிடுவீங்களா அக்கா? இருக்கிறேன். என்ன எந்த வாய்ஸுமே காணுமே தீனா அண்ணா? ஒரு வேளை பாட்டு பாடினோடனே பிச்சு பிடிங்கி ஓடிட்டீங்களோன்னு நினச்சேன், அதான் கேட்டேன் அண்ணா. ராக்கி அண்ணா, வாருங்கள் அண்ணா வாருங்கள். நேற்று என்னை நல்லா மண்டையை காய விட்டுட்டீங்க. சுவாதின் பேர்லாம் சொல்கிறாங்களே, அப்புறம் மேடம்னு சொல்கிறாங்களே, தங்கச்சி நான் அக்கான்றாங்களே, சிஸ்டர்ன்றாங்களேன்னு மண்டையை போட்டு குழப்பி எடுத்துட்டேன் ராக்கியண்ணா. கடைசியில் பார்த்தா அது நீங்கள். ஆனால் எனக்கு உங்கள் 2 பேர் மேலே தான் டவுட்டு, நீங்களா பழனி தம்பியா, நீங்களா பழனி தம்பியா, நான் அதுதான் கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து அது நீங்கள் தான். ராக்கி அண்ணா வாருங்கள் அண்ணா வாருங்கள், லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி அண்ணா. எப்படி இருக்கீங்க அண்ணா? உடம்பு எப்படி இருக்குது? காது வலி சரியாகி விட்டதா சொல்லுங்கள். மதுரையில் வெயில் எப்படி இருக்குது சொல்லுங்கள் அதையும். அக்கா தங்கச்சி பேசி கொண்டிருக்கிறீர்கள், நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் என்று தான். ஓஹோ, சரிண்ணா சரிண்ணா. நீங்களும் அண்ணன் தானே, வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம், தப்பு இல்லைண்ணா. லைக் 500. ஓஹோ, ராக்கி அண்ணா என்னை வச்சு காமெடி பண்ணல. ஏதோ 10 லைக் இப்போவே 10 தாண்டுமான்னு தெரியல. நீங்கள் என்னன்னா 500 போயிட்டீங்க. நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? ராக்கி அண்ணா, நீங்கள் அங்கே இருக்கீங்க. ஓகே அண்ணா ஓகே அண்ணா, உங்கள் வாழ்த்துங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக 500 இல்லை, 1000 இல்லை, 2000 இல்லை, 10,000 கூட லைக் வாங்குவேண்ணா, சரிங்களாண்ணா? உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பயும் வேணும் ராக்கி அண்ணா, ஓகேங்களா? வணக்கம் மகளே சுவாதி. அப்பா வாங்கப்பா வாருங்கள், லைவுக்கு வந்தது மகிழ்ச்சி. அப்பா லைவுக்கு தான் வர முடியல, கையில் கொஞ்சம் வேலைப்பா, அதனால் யார் லைவுக்கும் என்னால் போக முடியல. நானே லைவ் ஒழுங்காக போடலை, அதான்ப்பா. எப்படி இருக்குப்பா உடம்பு? சாப்பிட்டீங்களாப்பா? சொல்லுங்களப்பா. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராக்கி அண்ணா, நல்லா இருக்கேன். காலை உணவு என்னண்ணா சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன பண்ணுறீங்க ராக்கி அண்ணா சொல்லுங்கள். உங்கள் அப்பாவுக்கு உன் தங்கச்சிக்கு விதவிதமாக சாப்பாடு இன்றைக்கி தான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா? சரி அக்கா சரி அக்கா. ஏன் இன்னைக்கு சிம்பிள்? எனிதிங் ரீசன் அக்கா? ஏதாச்சும் ரீசன் இருக்குங்களா? சொல்லுங்கள், தெரிந்து கொள்வோம் அக்கா. நீங்கள் பாடுவது குயில் போல இருந்தது, ஆனால் மீண்டும் ராக்கி அண்ணா, நான் கூட கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், நீங்கள் பாடுவது குயில் போல இருந்தது. ஆஹா, நம்மளுக்குள்ளேயும் ஒரு வந்து சித்ரா, லதா மங்கேஷ்கர், அது மாதிரி இன்னும் நிறைய பாடகிகள் இருக்காங்க போலன்னு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் மீண்டும் பாட வேணாம், நீ வாயை அடைச்சிட்டிங்களே ராக்கி அண்ணா.